கண்ணுங்க தான் மனசுக்கு ஜன்னல்னு சொல்லுவாங்க. ஆனா, ஒருத்தருக்கு உங்கள பிடிச்சிருக்குன்னா, அவங்களோட கண்ணு சும்மா பார்க்காது. பேசும். வார்த்தைகளால சொல்ல முடியாத ஆசை, உணர்வு, ரகசியத்தை எல்லாம் அது காட்டிக் குடுத்துரும். பல வருஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கிறது எப்படி வெளியில தெரியும்னு நான் சொல்றேன். கண்ணால பார்க்கிறதுங்கிறது தான் ஒருத்தரோட மனசுல இருக்கிற ரகசியமான உணர்வுகளை வெளிக்காட்டுற ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம். அதுவும் காதல்ல. இந்த வீடியோவுல ஒருத்தருக்கு உங்க மேல இருக்கிற உண்மை உணர்வுகளை அவங்க கண்ணு எப்படி சின்ன சின்னதா ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லா காட்டிக் குடுக்கும்னு 10 விஷயத்த சொல்றேன். சிலதெல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கும். சிலது கொஞ்சம் அழுத்தமா இருக்கும். சிலதெல்லாம் உங்களையே ஷாக் ஆக்கிடும். அதனால உங்களோட கண்ணையும் மனசையும் தொறந்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க மத்தவங்கள பார்க்கிற விதமே மாறலாம். ஒரு தரம் பார்த்துட்டு திரும்பவும் பார்க்கிறது. அவங்க கண்ணோட உங்க கண்ணு ஒண்ணா சேரும். உடனே அவங்க சட்டென வேற பக்கம் பார்த்துருவாங்க. ஆனா ஒரு செகண்ட்ல திரும்பவும் உங்களையே பார்ப்பாங்க. இதுதான் டபுள் டேக். இது ஒரு சும்மா நடந்த விஷயம் கிடையாது. மனோதத்துவப்படி இந்த ஒரு தருணத்துல அவங்க மனசுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்குது. முதல் பார்வை இயல்பானது, ஒரு ஈர்ப்புக்கான பொறி. 2வது பார்வை ஆசையால வந்த பார்வை. அப்போ அவங்க மனசு சும்மாருன்னு சொன்னாலும் கண்ணு இவங்கள திரும்பவும் பார்க்கணும்னு சொல்லும். உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ற ரொம்பவும் உண்மையான இயல்பான அறிகுறி இது. ஒரு சில சமயம் ஒரு நொடியில இது நடந்து முடிஞ்சிடும். ஆனா அதை நீங்க சரியா பார்த்துட்டீங்கன்னா ஒரு ரகசியம் வெளியில தெரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். விரிவடையும் கருவிழிகள். உடனே நீங்க இதை கவனிக்க மாட்டீங்க. ஆனா அவங்களோட கருவிழிகள் கண்ணோட நடுவுல இருக்க சின்ன கருப்பு வட்டமும் உங்களை பார்க்கும்போது பெருசாகும். இது வெளிச்சத்தால இல்ல, ஒரு தற்செயலான விஷயமும் இல்ல. இது ஈர்ப்பு. மனோதத்துவப்படி கருவிழிகள் பெருசாவதுங்கிறது உணர்வு பூர்வமான ஒரு தூண்டுதல்னால தானாகவே நடக்கிற ஒரு விஷயம். ஒருத்தருக்கு இன்னொருத்தரை பிடிச்சிருக்கு, ஆர்வமா இருக்காங்க, இல்லைன்னா ஈர்க்கப்பட்டிருக்காங்கன்னா மூளை சிக்னல் கொடுத்து அவங்க விரும்புறத இன்னும் நிறைய பார்க்கணும்னு அவங்க கண்ணை அகலமா திறக்கும். இந்த அறிகுறி ஏன் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னா, இதை நடிக்க முடியாது. அவங்க கட்டுப்பாட்டுல இது இல்லை. அவங்க மூளை யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க உடம்பு ரியாக்ட் பண்ணிடும். அதனால அடுத்த தடவை ஒருத்தர் உங்களை பார்க்கும்போது அவங்க கண்ணு இன்னும் கருப்பா, ஆழமா, ஜொலிக்கிற மாதிரி இருந்தா அதை கவனிக்காம விட்டுடாதீங்க. ஒரு உண்மையான வெளிப்படையான உணர்வை நீங்க பாக்குறீங்க. அந்த உணர்வு நீங்க தான். நீடித்த பார்வை. நிறைய பேர் ஒரு 2-3 செகண்ட்ல வேற பக்கம் பார்த்துருவாங்க. ஆனா ஒருத்தருக்கு உங்களை பிடிச்சிருந்தா அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. வழக்கமானதை விட கொஞ்சம் அதிகமா உங்களையே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பார்வை நேரத்தை நிறுத்தி வச்ச ஒரு தருணம். அது அமைதியா இருந்தாலும் நிறைய பேசும். உன்னை நான் பார்க்கறேன், நிறுத்த எனக்கு மனசு இல்லைன்னு அது சொல்லும். மனோதத்துவப்படி நீடித்த பார்வை ஒரு நெருக்கமான உணர்வை உருவாக்கும். அது உடம்பால தொடுறது இல்லைன்னா காதலர்கள் கூட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை மூளையில ஏற்படுத்தும். இதோட ட்விஸ்ட் என்னன்னா, எவ்வளவு நேரம் பார்க்கறாங்களோ அவ்வளவு ஆழமான ஒரு பந்தத்தை அவங்க உணர்றாங்கன்னு அர்த்தம். இது எப்போதுமே தன்னம்பிக்கையை பத்தி இல்ல. சில சமயம் ஒரு காந்த ஈர்ப்புனால அவங்களால அதை தடுக்க முடியாது. அதனால அவங்க கண்ணு உங்களையே பார்க்கும்போது சுத்தி இருக்கிற மத்ததெல்லாம் மங்களா தெரிஞ்சா உடனே வேற பக்கம் பார்த்துடாதீங்க. ஏன்னா நீங்க ஏதோ ஒரு புது விஷயத்தோட தொடக்கத்தை பார்க்கலாம். வெட்கமான ஒரு பார்வை. அவங்க உங்களை பார்த்து மென்மையா சிரிச்சு உடனே வேற பக்கம் பார்ப்பாங்க. இது வேகமா சின்னதா இருக்கும், ஆனா வார்த்தைகளை விட சத்தமா பேசும். இதுதான் வெட்கமான பார்வை. ஈர்ப்பும் பதட்டமும் கலந்த ஒரு அடையாளம். அவங்க கண்ணு உங்களோட கனெக்ட் ஆகணும்னு ஆசைப்படும், ஆனா அவங்க மனசுல இருக்கிற உணர்வுகள் பயப்படும். மனோதத்துவப்படி இந்த மாதிரி நடந்துக்கிறதும் உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை காட்டுது. அதாவது அவங்க மனசுல இருக்கிறத வெளியில காட்டணும்னு ஆசைப்படுறதுக்கும் பயத்துக்கும் இடையிலான போராட்டம். இது ஒருத்தரோட ஈர்ப்பு இன்னும் ஒரு ரகசியமா இருக்கும்போது, உங்களை பார்க்கறதே ஒரு ரிஸ்கான விஷயம் மாதிரி தோணும் போது இந்த மாதிரி பார்வை ரொம்ப சாதாரணமா தெரியும். அதனால அவங்க உங்களை திரும்ப திரும்ப பார்த்துட்டு நீங்க அவங்க கண்ணை பார்க்கும்போது சட்டென வேற பக்கம் பார்த்தா அதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தப்பா புரிஞ்சிக்காதீங்க. அவங்க மனசுல இருக்கிறத சொல்ல அவங்க இன்னும் தயாரா இல்ல. ஆனா உண்மையாவே அவங்களுக்கு உங்க மேல அதிகமா அக்கறை இருக்குன்னு சொல்ற ரொம்பவும் அப்பாவியான உண்மையான அறிகுறி இது. பிரதிபலிக்கும் பார்வை. நீங்க அவங்கள பாக்குறீங்க, அவங்க உங்களை பாக்குறாங்க. நீங்க கண்ணை சிமிட்டுறீங்க, அவங்களும் அதையே செய்யறாங்க. நீங்க தலையை சாய்க்கிறீங்க, அவங்களும் அதையே செய்யறாங்க. இது அவங்களுக்கு தெரியாமலே உங்களை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் மிரர் கேஸ்.
2 பேர் மனசு ஒண்ணா சேரும்போது தன்னிச்சையா அவங்க செய்யற ஒரு செயல். மனோதத்துவப்படி இந்த மாதிரி ஒருத்தர மாதிரி நடந்துக்கிறதுக்கு காரணம் பரிவு, ஈர்ப்பு. ஒருத்தருக்கு உங்கள பிடிச்சிருக்கும் போது அவங்க மூளை அவங்களுக்கு தெரியாமலே உங்களோட ஒண்ணா சேரும். அவங்க கண்ணு உங்களோட அசைவுகளை பிரதிபலிக்கும். இது ஒரு உணர்வு பூர்வமான பந்தத்தை உருவாக்கும். இது பயிற்சி செஞ்சதோ திட்டமிட்டதோ இல்ல, இது இயல்பானது. ஒருத்தர் உங்களோட பார்வை அசைவுகளை எவ்வளவு பிரதிபலிக்கிறாங்களோ அவ்வளவு உணர்வு பூர்வமான முதலீடு அவங்க உங்களை மேல செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதனால அவங்க உங்களோட பார்வை அசைவுகளை ஃபாலோ பண்ணி உங்க பார்வை, உங்க கண்ணை சிமிட்டுறது, உங்க நிறுத்தம், இதெல்லாத்தையும் மேட்ச் பண்றாங்கன்னு நீங்க கவனிச்சா அது சும்மா ஒரு கவனம் மட்டும் இல்ல, அது ஒரு உணர்வு பூர்வமான ஒத்திசைவு. கண்ணால சிரிக்கிறது, நீங்க போலியான சிரிப்பை முன்னாடியே பார்த்திருப்பீங்க. பட்டும் படாம உதட்டுல மட்டும் இருக்கும், மனசுல இருந்து வராது. ஆனா ஒருத்தருக்கு உங்களை உண்மையா பிடிச்சிருந்தா அவங்க சிரிப்பு அவங்க கண்ணையும் அடையும். கண்ணோட ஓரங்கள் சுருங்கும், அவங்க கண்ணு ஜொலிக்கும். திடீர்னு அவங்க மனசோட அவங்க சிரிக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வரும். இதுக்கு பேரு தான் டசன்ட் ஸ்மைல். மனோதத்துவப்படி இது ஒரு உண்மை உணர்வோட அடையாளமா கருதப்படுது. இது பயிற்சி செஞ்ச சிரிப்பு மாதிரி இல்லாம சந்தோஷம், ஈர்ப்பு, அன்புன்னு உண்மை உணர்வுகளுக்கு மட்டும் எதிர்வினையா செய்யற கண்ணை சுத்தி இருக்கிற தசைகளை வேலை செய்ய வைக்கும். இந்த சிரிப்பை சரியா நடிக்க முடியாது. அதனால ஒருத்தர் உங்களை பார்க்கும்போது அவங்க உதடு சிரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கண்ணு சிரிக்க ஆரம்பிச்சா அது வெறும் ஈர்ப்பு மட்டும் இல்ல, அது ஒரு உணர்வு பூர்வமான உண்மை. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க இதை செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனா அவங்க கண்ணு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடும். கூட்டத்திலிருந்து ஒரு பார்வை. நீங்க ஒரு கூட்டமா இருக்கிற ரூம்ல இருக்கீங்க. சுத்தி இசை, சிரிப்பு, பேச்சு, சத்தம். ஆனா யாரோ ஒருத்தரோட கண்ணு உங்க மேல இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். நீங்க திரும்பி பார்த்தா தூரத்துல இருந்து அவங்க உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. கூட்டத்தில இருந்து வர அந்த பார்வை சும்மா ஒண்ணும் இல்ல, அது நோக்கத்தோட சக்தி வாய்ந்த ஒரு பார்வை. மனோதத்துவப்படி நம்ம கவனம் இயல்பாவே நம்ம விரும்புற, ஆசைப்படுற ஒருத்தர் மேலதான் போகும். குழப்பமா இருந்தா கூட மூளை வேற விஷயங்களை வடிகட்டி அது உணர்வு பூர்வமா நாடுற ஒருத்தர் மேல மட்டும் கவனம் செலுத்தும். நீங்க பார்க்காம இருக்கும் போதும், நீங்க பக்கத்துல இல்லாம இருக்கும் போதும் அவங்க கண்ணு திரும்ப திரும்ப உங்களை தேடுனா நீங்க அவங்க மனசுல இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க அவங்கள பார்க்கும்போது அவங்க பார்வை வேகமா வேற பக்கம் போனா அது குற்ற உணர்ச்சி இல்ல, அது ஒரு பலவீனம். ஏன்னா அந்த ஒரு தருணத்துல அவங்க ரகசியமா வச்சிருந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. பார்வை மற்றும் சிரிப்பு, அவங்க கண்ணோட உங்க கண்ணு ஒன்னா சேரும். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்பொழுது அவங்க சிரிப்பாங்க. அது சும்மா ஒரு சிரிப்பு இல்ல, அந்த தருணத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு சரியான சிரிப்பு. இந்த ஒரு செயல் தற்செயலா நடந்தது இல்ல, அவங்க உணர்வு பூர்வமா உங்க கூட இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்ற சக்தி வாய்ந்த ஒரு அடையாளம். மனோதத்துவப்படி இந்த பார்வை மற்றும் சிரிப்பு காம்போ பரஸ்பர விழிப்புணர்வையும் ஒரு ஈர்ப்பு காட்டும். அவங்க சிரிப்பு வெறும் மரியாதைக்காக மட்டும் இல்ல, அது நான் உங்களை பார்க்கறேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற ஒரு வழி. அது வார்த்தைகள் இல்லாம ஒரு அமைதியான பேச்சை உருவாக்கும், ஒரு நெருக்கமான தருணம். உங்களுக்கு இந்த அனுபவம் ஏற்படும் போது உங்க கண்ணுங்க உங்க 2 பேருக்கு மட்டும் புரியிற ஒரு ரகசிய மெசேஜ பரிமாறிக்கிற மாதிரி இருக்கும். அமைதியா இருக்கும்போது நீடித்த பார்வை, ஒரு அமைதியான தருணத்தை கற்பனை செஞ்சு பாருங்க. வார்த்தைகள் இல்ல, 2 பேர் மட்டும் ஒன்னா உட்கார்ந்து ஒருத்தரோட கண்ணை இன்னொருத்தர் உறுதியா தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அமைதியான பார்வை ரொம்ப அரிதானது, ரொம்ப அர்த்தம் உள்ளது. மனோதத்துவப்படி அமைதியா இருக்கும்போது ஒருத்தரோட கண்ணை பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சக்தி வாய்ந்த உணர்வு பூர்வமான நெருக்கத்தை உருவாக்கும். அது வார்த்தைகளே இல்லாம நீங்க பேசிக்கிற மாதிரி வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு லெவல்ல கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஒருத்தர் உங்க கூட இப்படி நடந்துக்கிறாங்கன்னா அவங்க உங்ககிட்ட ரொம்ப பாதுகாப்பா, ஈர்ப்போட இருக்காங்க. உங்க கூட இருக்கிறப்போ முழுமையா ஆழ்ந்திருக்காங்கன்னு அர்த்தம். இது சும்மா ஒரு விஷயம் இல்ல, இது உணர்வு பூர்வமா பலவீனமா இருக்கிறதுக்கும் கனெக்ட் ஆகுறதுக்கும் ஒரு திட்டமிட்ட ஒரு செயல். அதனால நீங்க இந்த மாதிரி ஒரு அமைதியான தருணத்துல கண்ணோட கண் சேர்ந்து இருந்தா அது அன்பு, நம்பிக்கை, சில சமயம் காதல்னு சொல்ற ஒரு அமைதியான வாக்கு மூலம்னு புரிஞ்சுக்கோங்க. கண்ணு மட்டும் பேசுற ஒரு விஷயம். சில சமயம் வார்த்தைகள் வேலை செய்யாது, ஆனா கண்ணு ஒருபோதும் பொய் சொல்லாது. ஒருத்தர் உங்களை பார்க்கும்போது
அவங்க உதடுகள் சொல்லாத எல்லாத்தையும் அவங்க கண்ணுங்க சொல்லும் தருணங்கள் இருக்கு. ஏக்கத்த, நம்பிக்கைய, வருத்தத்த, காதல இதெல்லாம் அமைதியா, அழுத்தமா கண்ணாலவே பேசப்படும். கண்ணு மட்டும் சொல்ற இந்த விஷயம் உணர்வுகளை வெளிப்படுத்துற ஒரு உண்மையான வடிவம். அது வடிகட்டப்படாத, வெளிப்படையான, கவனிக்காம இருக்க முடியாத ஒரு விஷயம். ஒரு உணர்வு ரொம்ப சிக்கலா இல்லனா பலவீனமா இருக்கும்போது கண்ணுங்க தூதுவர்களா மாறும். அதனால வார்த்தைகளே இல்லாம உங்ககிட்ட பேசுற மாதிரி ஒரு பார்வை ஒருத்தர் கொடுக்கறத நீங்க பார்த்தா அதை ரசிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பார்வையில புரிஞ்சுக்கப்பட காத்துக்கிட்டு இருக்க ஒரு உணர்வுகளோட கதையே இருக்கு. இப்போ இந்த 10 கண்ணால பார்க்கிற அடையாளங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்த தடவை ஒருத்தர் உங்களை பார்க்கும்போது நீங்க மேலோட்டமா பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான விஷயத்த பார்ப்பீங்க. ஏன்னா ஒரு பார்வை சும்மா பார்வை மட்டும் இல்ல. அது ஒரு மெசேஜ், ஒரு உணர்வு, ஒரு ரகசியம்.